ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த ட்ராமாவோட அடுத்த எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ட்ராமாவோட ஓப்பனிங் சீனில் காண தான் காட்டுறாங்க. ஸோ காங் பார்த்தீங்கன்னா அந்த ஃபோட்டோஸ் எல்லாத்தையுமே தான் பார்த்துட்ருக்கான். அந்த காப் கிட்ட சொல்கிறான், எனக்கு என்னமோ கொஞ்சம் வித்தியாசமாக தான் ஃபீல் ஆகுது. ஏன்னா நான் ஹைனாவை மீட் பண்ணும்போது எனக்கு அந்த மாதிரி பொண்ணு இல்லைன்ற மாதிரி தான் தோணுது. ஸோ இனிமே நீ வந்துட்டு நல்லா விசாரி அப்படின்னு. அப்படியே இவனை தான் கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி சைலண்ட்டாகவே உட்காந்துட்ருக்கானா. இப்போ இவன் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்ருக்கா, எனக்கு இந்த ஃப்ளவர் வந்து ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு. இல்லை அது கொஞ்சம் மெஸ்ஸி ஆயிடுச்சு, இருந்தாலும் அது ரொம்ப அழகாக தான் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறா. அப்புறம் இந்த பெயிண்டிங்கை வந்து நான் உங்களுக்காகவே வரைஞ்சேன். ஸோ அது வந்து ரொம்ப ப்ரீஷியஸான ஒன்று அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா இவளை மேரியாவே பார்க்க மாட்டான். இவனோட கண்ணுக்கு வந்துட்டு ஹைனாவை தான் தெரியுது. ஸோ அவன் நேற்று நைட்டு சொல்லியிருந்திருப்பான்ல, நான் வந்துட்டு எல்லாத்தையுமே திரும்பவும் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு. ஆனால் அது முடியாதோ அப்படின்ற மாதிரி தான் பார்க்குறான். அப்போது மேரி பார்த்திங்கன்னா ஒரு விஷயத்த சொல்லிகிட்டு இருக்கா, நான் அன்றைக்கி ட்ரெயின் டிக்கெட்லாம் வாங்கிட்டு அந்த ட்ரெயினில் ஆல்மோஸ்ட் ஏறிட்டேன். ஆனால் எனக்கு போக மனசே வரல. திரும்பவும் இறங்கி வேறு ஒரு ட்ரெயினுக்கு டிக்கெட் வாங்கினேன். ஏன்னா அந்த ட்ரெயின் வர்றதுக்குள்ளே நீங்கள் எப்படினாவது வந்து என்னை ஸ்டாப் பண்ணிட மாட்டிங்களா, என்ன உங்களோட கூட்டிகிட்டு போக மாட்டிங்களா அப்படின்ற மாதிரி தான் நான் நினச்சேன் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லாமல் சைலண்ட்டாக உட்காந்துட்ருக்கான். ரொம்பவே தேங்க்ஸ், என்ன இங்கேருந்து போக வேணான்னு சொன்னீங்கல்ல, அதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு. ஆனால் இவனுக்கு மூஞ்சியை பார்க்கும்போதெல்லாம் ஹைனாவை தான் ஞாபகம் வராங்க. ஒரு விஷயத்த யோசிச்சு பார்த்துட்ருக்கான். இவன் பார்த்தீங்கன்னா பாரிஸ்க்கு ஒரு விஷயமா போகிறா போல். ஸோ திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி வச்சிட்ருக்கான். நான் வந்து உன்னை ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா இல்லை நானே போய்க்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பா. அதே சமயம் ஹான் பார்த்திங்கன்னா நம்ம இவன்கிட்ட வந்து கேட்டிருப்பான், எனக்கு இன்றைக்கி டே ஆஃப் வேணும், ஒரு முக்கியமான வேலை இருக்குது அப்படின்னு. ஏண்டா என்னடா அடிக்கடி டே ஆஃபே எடுத்துகிட்ருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமாப்பா நான் என்னோடய லைஃப்பை வாழணும்ல, நீ தான் வேலைன்னு தெரியுற அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிருந்திருப்பான். இது எல்லாமே இப்போ தான் அவனுக்கு புரிய வருது. அவனுக்கு பார்த்திங்கன்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஸோ இவன் பார்த்திங்கன்னா ஒரு டாக்ஸி பிடிச்சி அவளை வந்துட்டு ஏற்றி விட்டுறான். அந்த பெயிண்டிங்ஸ் எதையுமே வாங்கலை. என்னை மன்னிச்சிருங்க, நான் வந்துட்டு முக்கியமான ஒருத்தவங்களை மீட் பண்ண போகணும், ஸோ நான் வீட்டில் வந்து மீட் பண்ணுறேன் அப்படின்னு. இவனும் பார்த்திங்கன்னா சரி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறா. பட் இருந்தாலும் ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. என்னடா நேற்று நைட்டு வந்துட்டு நம்மக்கிட்ட ப்ரப்போஸ் பண்ணுற மாதிரி நம்மளை பிடிச்ச மாதிரி தானே பேசினா, திடீர்னு உனக்கு என்ன ஆச்சு அப்படின்ட்டு ஒரு மாதிரி குழப்பத்தோடு தான் வந்துட்டுருக்கா. ஒரு மாதிரி சோகமாக. ரிட்டன் பார்த்திங்கன்னா அவனோட கிளினிக் இருக்குல்ல, அங்கே தான் வந்துட்டுருக்கா. அப்போது ஹான் பார்த்திங்கன்னா அவங்க ஃபேமிலி மெம்பர்கிட்ட ஃபோனெல்லாம் பேசிகிட்டு இருக்கான். ரொம்பவே சண்டை போடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ இவனும் பார்த்திங்கன்னா அவனை ஒரு மாதிரி பார்க்குறான், நீ தானடா என்னோடய லைஃபையே அழிச்சிட்ட அப்படின்னு. ஆனால் அவன் பார்த்திங்கன்னா ரொம்ப கேஷுவலாக பேசிகிட்டு இருக்கான். என் தம்பி இப்போ தான் ஒரு பிரச்சனையை இழுத்துட்டு வந்தான், அதை சால்வ் பண்ணேன், திரும்பவும் ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிக்கிட்டான், இந்த ஃபேமிலியை நினச்சாவே எனக்கு கடுப்பாக இருக்குது அப்படின்னு. அப்போ இவன் பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான், நான் அவங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் வா அப்படின்ட்டு. ஸோ 2 பேரும் பார்த்திங்கன்னா ஒரு ஆத்தோரம் தான் நின்றுட்டுருக்காங்க. இவன் வந்து சொல்லிகிட்டு இருக்கா, ரொம்பவே குளிருதுடா, எதுக்குடா இங்கே கூப்பிட்டு வந்த அப்படின்னு. அது ஹைனா வந்து அஃபேரில் இருந்திருக்கா அப்படின்னு. இவனுக்கு பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஷாக்கிங்காக இருக்குது. என்ன இதை நம்மக்கிட்டேயே சொல்கிறானே அப்படின்னு. டேய் என்னடா பேசிகிட்டு இருக்க, உன்ன மாதிரி ஒரு அழகான ஹஸ்பண்ட் இருக்கும்போது அவள் எதுக்காகடா அஃபேரில் இருக்க போகிறா, அது மட்டும் இல்லை அவள் இப்போ உயிரோடையே இல்லை, எதுக்கு இதை பற்றிலாம் பேசிகிட்ருக்க அப்படின்னு. நீயும் அவளும் தானே அஃபேரில் இருந்தீங்க அப்படின்னு. இவன் ஷாக் ஆயிடுறான். டே என்னடா பேசிகிட்ருக்க, நான் அவளுக்கு ஜஸ்ட்டு ஃப்ரெண்டு மட்டும்தான், தேவையில்லாமல் பேசாத அப்படின்னு. ஸோ இவன் பார்த்திங்கன்னா அந்த ஃபோட்டோ எல்லாத்தையுமே எடுத்து காமிச்சிட்ருக்கானா. இவன் பார்த்திங்கன்னா ஒத்துக்க மாட்டான். இல்லை உண்மைக்குமே அது நான் கிடையாது, இது ஏதோ மார்ஃபிங் வச்சு ஏதோ பண்ணியிருக்காங்கடா, எடிட் பண்ணியிருக்காங்கடா, நம்பாதடா அப்படின்னு. டே எனக்குமே தெரியும்டா ஹைனா ஒரு ஆளை பார்த்துட்ருக்கா அப்படின்னு. அவளுக்கு ரீசெண்டாகவே நிறைய அப்பாயின்மெண்ட்ஸ் எல்லாம் வந்தது. அவள் பாரிஸுக்கு போகிறேன்னு சொல்லிகிட்டு இருந்தான். ஆனால் அது நீயா இருப்பேன்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல அப்படின்னு. ஸோ இவனுக்கா என்ன சொல்கிறதுனே தெரில. நான் எல்லா விஷயங்களுமே முடிஞ்சிருச்சுன்னு நினச்சேன், ஆனால் இந்த விஷயம் இந்த மாதிரி தான் முடிய போகுதுன்னு நினைக்கிறேன். ஆமாம் கரெக்டு தான், நான் தான் அவளோட அஃபேரில் இருந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கேன். அவனுக்கு என்ன சொல்கிறதுனே தெரில. அதே சமயம் நம்ம மேரியை தான் கட்டுறாங்க. பார்த்திங்கன்னா வீடெல்லாம் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்கா. அவளுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது, ஏன் இவனு அந்த மாதிரி நடந்திருப்பான், என்ன தான் நடந்திருக்கும் அப்படின்னு. அதே சமயம் ரோசியை கட்டுறாங்க. இவ பார்த்திங்கன்னா நம்ம காங்கை மீட் பண்ணுறதுக்காக தான் வந்திருக்கா. கேட்குறா, ஏண்டா மிட் நைட்லேயே என்னை கூப்பிட்டுட்ருக்க அப்படின்னு. என்னம்மா பண்ணுறது, மிட் நைட்டில் தான் நீ என் மண்டைக்குள்ளே வர அப்படின்னு. சரி உட்காரு அப்படின்ட்டு ஒயினெல்லாம் ஊற்றி கொடுத்துட்ருக்கா. அவனோட கை பரவாயில்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறா. அதெல்லாம் பரவாயில்ல, இந்த ஃபோட்டோஸ் கொஞ்சம் பாரு, ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கான்.
என்ன ஃபோட்டோ அப்படின்ற மாதிரி எடுத்து பார்க்கும்போது அவங்க 2 பேரும் அஃபேரில் இருந்த ஃபோட்டோஸ் தான். ஸோ இவளுக்கா ஒரு மாதிரி ஆகுது. அட்ட பாவி, நீ தான் அஃபேரில் இருந்தியாடா ஹைனாவோட அப்படின்னு இவளுக்கே ஒரு மாதிரியா இருக்குது. ஆனால் இவ பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கா, இது உண்மையாக இருக்காது, நான் வந்து யூன் கிட்ட சொல்லி இதை கண்டுபிடிக்க சொல்கிறேன் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா இது உண்மைதான், அவனுக்கு ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன் அப்படின்னு. ஏன்டா ஏன்டா அந்த மாதிரி பண்ண அப்படின்னு. ஆமாம், நான் மட்டும் என் பொண்டாட்டி இழந்துட்டு ரொம்ப தவிச்சிட்ருப்பேன்னா அவங்க மட்டும் நல்லா ஹாப்பியாக கொஞ்சம் கொலை விட்டுருப்பாங்களோ அப்படின்னு. இந்நேரத்துக்கு அந்த ஹான் கூட இவன் சண்டை போட்டுட்ருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இந்த சைட் பார்த்தீங்கன்னா யூன் வந்து சொல்லிகிட்டு இருக்கான், நீ இதை வந்துட்டு மறுப்ப அப்படின்ற மாதிரி நினச்சேன், ஆனால் நீ அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்ட. ஏன் ஏன் அப்படின்ட்டு. ஏன்டா நான் ஏன்டா அதை மறுக்கணும்? ஏன் நான் அவளை லவ் பண்ணக்கூடாதா? சின்ன வயசுலேருந்தே நானும் தாண்டா அவளை லவ் பண்ணேன். ஆனால் உன்னோட அம்மா அப்பா தான் என்னோடய படிப்புக்கு சப்போர்ட் பண்ணாங்க. அந்த ஒரு காரணத்தினால மட்டுமே தான் உங்ககிட்டேருந்து எல்லா விஷயங்களையுமே நான் மறைச்சி இருந்தேன். ஆனால் அவள் ஒன்றா ஹஸ்பண்டாக சூஸ் பண்ணிட்டா. உன்னையும் அவளையும் ஒன்றா சேர்த்து வச்சு பார்க்கும்போது எனக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா? நான் அந்த அளவுக்கு டிசர்வான ஆளே கிடையாதா என்ன அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ரொம்ப கடுப்பாயிடுறான். போதும் போதும் நிறுத்து, இதுக்கு மேலேயும் ஒரு வார்த்தை பேசாத, இதுக்கப்புறம் நம்ம 2 பேரும் மீட் பண்ணிக்கவே வேண்டாம் அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். அப்படியே இந்த சைட் பார்த்தீங்கன்னா காங்க காட்டுறாங்க, நீ வந்துட்டு அந்த யூனை ரொம்பவே லவ் பண்ணுற, அது எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ அவன் வந்துட்டு என்கிட்ட எந்த ஒரு உண்மையுமே சொல்ல மாட்டான், நீ சொல்லு ஹைனா என்கிட்ட என்ன விஷயத்த மறைக்கிற அப்படின்னு. இவ பார்த்தீங்கன்னா எதையுமே சொல்ல மாட்டேற, அமைதியாக இருக்காளா. சரி வீடு, அவங்க 2 பேர்த்தையும் நான் பிரித்து அதுக்கப்புறம் என் பொண்டாட்டியை தேடிக்கிறேன் அப்படின்னு. ஏன்டா ஏன்டா இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்க? உன் ஒய்ஃபை நீ வந்துட்டு தேடுறதை விடு, அவள் தான் உன்னை விட்டு ஓடி போயிட்டாள். சரி, ஒரு வேலை அவள் வந்துட்டு வேற ஒரு பையனை இப்போது லவ் பண்ணிகிட்டு இருந்தா என்ன பண்ணுவ அப்படின்னு. இவன் மூஞ்சி பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி மாறுது. கொன்றுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். என்னது கொன்றுவியா? யாரை? 2 பேர்த்தையும் தான். இவ பார்த்தீங்கன்னா பயங்கர ஷாக் ஆயிடுறா. ஸோ அப்படியே ரிட்டன் வந்துட்டுருக்கா. இவனுக்கு தான் கால் பண்ணிக்கிட்டே இருக்கான். ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா ஃபோனே அட்டன் பண்ண மாட்டான். ஒரு மாதிரி சோகமாக தான் வந்துட்டுருக்கான். ஸோ இவ பார்த்தீங்கன்னா அந்த ஹானை பிடிச்சி தான் பயங்கரமாக திட்டி விட்டுட்டே வந்துட்டுருக்கான். ப்ளூசு பையன், பரதேசி பையன், எப்படி தான் பெஸ்ட்டு ஃப்ரெண்டோட ஒய்ஃப் கூடயே அஃபேரில் இருப்பானே எனக்கு தெரில, சனியனே அப்படின்னு திட்டிக்கிட்டே வந்துட்டுருக்கா. இந்த சைடு மேரியை கட்டுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் திங்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு இருக்கும்போது யாரோ கதை ஓப்பன் பண்ணுற சத்தம் கேட்குது. வேகமாக இவன் தான் வந்துட்டானோ அப்படின்ற மாதிரி போய் பார்க்கும்போது அங்கே ரோசி தான் வந்திருக்கா. ஏ நீ நீ இங்கே என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படின்னு. அது அது இவன் தான் என்னை இங்கே கூப்பிட்டு வந்தார் அப்படின்னு. எங்கே அவன் அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் வீட்டில் இல்லை, ஏதாவதும் பிரச்சனையா அப்படின்னு. ஸோ இவ பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்ருக்கா, இங்கே பாரு, நீ நினச்சிட்டு இருக்க மாதிரி யூன் வந்துட்டு ரொம்பவே நல்லவன்லாம் கிடையாது. அவன் உன்னோட ஃபேஸை மாற்றி உனக்கு ஒரு நியூ லைஃப்பை கொடுத்துருக்கான்னு நீ நினச்சிட்டு இருக்கியா? கிடையாது, நியூ லைஃப் தான். ஆனால் உனக்கு இல்லை, அவனுக்கு. அவனோட காயத்தை ஆற்றிக்கணும்னு நினச்சான். ஹைனா வந்துட்டு அவனை சுத்தமாக லவ்வே பண்ணலை. கல்யாணத்துக்கு அப்புறமா அவள் வந்து அஃபேரில் இருந்தா. ஸோ இவனுமே வந்துட்டு அந்த விஷயங்கள் தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்காம ஒரு நாள் இல்லை ஒரு நாள் கண்டிப்பாக அவன் நம்மக்கிட்ட திரும்ப வருவான்னு எதிர்பார்த்துட்டே இருந்தான். ஆனால் அவனுக்கு தெரியவே இல்லை இது எப்போவுமே நடக்காது அப்படின்னு. அதனால தான் அவன் வந்துட்டு உன்னோட ஃபேஸை உங்கள் ஒய்ஃபோட ஃபேஸாக மாற்றி உன்னோட புது லைஃப்பை ஸ்டார்ட் பண்ணலான்னு நினச்சிருக்கான். மற்றபடி ஓ மேலே எந்த ஒரு ஃபீலிங்ஸுமே கிடையாது, அதை புரிஞ்சுக்கோ. அது மட்டும் இல்லை, இன்றைக்கி என்ன நடந்துச்சுன்னு தெரியுமா? உன்னோட ஹஸ்பண்ட் யூன்கிட்ட ஹைனா அஃபேரில் இருந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்துட்டு சொல்லிட்டான். அவன் எவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கான்னு உனக்கு தெரியுமா? உன் ஃபேஸை ஒரு டைமும் பார்க்கும்போதுமே அவனுக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும். ஸோ மரியாதையாக நீ இங்கேருந்து போயிரு, அவனை இதுக்கு மேலேயும் நீ வந்துட்டு ஹர்ட் பண்ணாத அப்படின்ட்டு. இவ பார்த்தீங்கன்னா கனா அப்படின்னான்னு திட்டிட்டு அப்படியே வெளியே வந்துட்டுருக்கா. அங்கே பார்த்தீங்கன்னா இப்போ தான் யூன் உள்ளே வரான். சொல்லிகிட்ருக்கா, உனக்கு இப்போ எல்லா விஷயங்களுமே நல்லா தெரிஞ்சிருக்குமே, அவள் உன்னோட லவ்வுக்கு டிசர்வான பர்சனே கிடையாது அப்படின்னு. இதை தாண்டா நான் 1000 தடவைக்கு மேலே உன்ட்ட சொல்லிகிட்டே இருப்பேன், ஆனால் நீ எங்கடா என் பேச்சை கேட்ட அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா அதெல்லாம் கண்டுக்காமல் அங்கேருந்து போயிட்டுருக்கானா. டேய் கொஞ்சமாவது இதுலேருந்து வெளியே வா வேண்டாம், ஏன்டா முட்டாள்தனமாகவே இருந்துகிட்ருக்க? இப்போ நீ மேரி கூட ஒன்றா இருக்கிறதுக்கான காரணம் அவள் பார்க்கறதுக்கு ஹைனாவை இருக்கிறனால தானே. சரிடா, நான் இப்போ ஒரு முக்கியமான ஒரு விஷயத்த சொல்கிறேன், இதை உங்ககிட்ட நான் சொல்லவே கூடாதுன்னு தான் நினச்சேன். ஆனால் நீ ஹைனாகிட்டேருந்து வெளியே வரவே மாட்றியே, அந்த ஒரு காரணத்தினால சொல்கிறேன். அவள் உன்னோட குழந்தைய அபார்ஷன் பண்ணா அப்படின்னு. இதை கேட்டோன்னா அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. அப்படியே ஆடி போய் நின்றுட்டுருக்கான். ஆமாம், அவள் என்ன தான் ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டு போனான், ஆனால் எனக்கு தெரியாது அவள் வந்துட்டு உன் குழந்தைய கலைக்க போகிறா அப்படின்னு. ஸோ எனக்கு அப்போ தான் தெரிஞ்சிச்சு. நானும் எவ்வளவோ தடுத்தேன், இதை பண்ணாத அப்படின்னு. ஆனால் அவள் என் பேச்சை கேட்கவே இல்லை. இதே நீ வந்து யூன்கிட்ட சொன்னீன்னா அவன் தான் ரொம்பவே கஷ்டப்படுவான் அப்படின்னு என்னையுமே அவள் ஸ்டாப் பண்ணிட்டா. ஆனால் அந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்ததே அவள் உங்ககிட்ட காமிச்சிக்கரல. அவள் எந்த மாதிரி ஒரு ஆள், அவனோட லவ்வுக்கு டிசர்வான ஒரு பர்சனா சொன்னால் புரிஞ்சுக்கோ.
ஒழுங்கு மரியாதையா அந்த மேரி இங்கேருந்து அமுச்சு விட்டுரு. இல்லைன்னு வச்சுக்கோவேன், காங் வந்து உன்னை கொலை பண்ணிருவான். இதுக்கு மேலே என்னால் எதுவுமே சொல்ல முடியாது அப்படின்ட்டு அவள் வந்து ரொம்ப கோவமா அங்கேருந்து போயிட்டுருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறான். ஸோ இவனுக்கு வந்துட்டு குழந்தைங்கன்னா ரொம்பவே இஷ்டம் போல. சீக்கிரமாகவே நம்ம அப்பாவாக போகிறோம் அப்படின்றதுக்காக இவன் பார்த்தீங்கன்னா அந்த குழந்தைக்காக சில விஷயங்கள்லாம் பார்த்து பார்த்து வாங்கி வச்சுருந்துருக்கான். அந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா ஹைனாவும் வந்துட்டுருக்கா. ஏய் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கா அப்படின்ற மாதிரி கேட்குறானா. இவ பார்த்தீங்கன்னா ஐயோ எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்திருப்பா. அந்த டைம் தான் அவள் வந்து அபார்ஷனே பண்ணியிருந்திருப்பா போல். இவனுக்கு எதுவுமே தெரியாதுல்ல. இவன் பார்த்தீங்கன்னா அவளை பின்னாடி ஹக் பண்ணி சொல்லிட்டு இருந்திருப்பான், நம்ம குழந்தைக்கு இந்த பிளேஸ் ரொம்பவே பிடிச்சிருக்குல்ல அப்படின்னு. ஆமாம் ஆமாம் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்திருப்பா. ஸோ இவனுக்காக முடியலை. இல்லை இது உண்மையாக இருக்காது, இது எல்லாமே உண்மை இல்லை அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். பட் அதான உண்மை. ஸோ கீழே உட்காந்து கதறி கதறி அழுதுட்ருக்கான். இந்த சைடு ரோசி பார்த்தீங்கன்னா புலம்பிகிட்ருக்கா. ஏன்டா ஏன்டா இந்த மாதிரிலாம் என்னை சொல்ல வச்ச, இந்த உண்மையை உங்ககிட்ட சொல்லவே கூடாதுன்னு நினச்சேன், ஆனால் நீ வந்துட்டு என்னை இந்த மாதிரி சொல்ல வச்சுட்டில்ல அப்படின்ட்டு அவளுக்குமே ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. அதே சமயம் மேரி பார்த்தீங்கன்னா என்னடா நடக்குது அப்படின்ற மாதிரி தான் ஒரு மாதிரி குழப்பத்தோட வெளியே வந்து பார்த்தா அவன் குமரி குமரி அழுதுட்ருக்கான். அவளுக்கு ஒன்றும் புரியல. அம்மா உங்களுக்கு என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி கேட்கும்போது அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ஹைனாவோட ஃபேஸை பார்க்குறான். ஏன் ஏன் எனக்கு இந்த மாதிரி பண்ண, எதுக்கு இந்த மாதிரி பண்ண, என்னோட லவ் எல்லாத்தையுமே நான் உனக்காக கொடுத்தேன்ல, அப்புறம் எதுக்காக எனக்கு துரோகம் பண்ண அப்படின்ட்டு போட்டு உலுக்கிட்டு இருக்கான். இவளுக்கா என்ன பண்ணுறதுன்னு தெரில, அழுதுகிட்டே டாக்டர் டாக்டர் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. ஸோ அப்போ தான் அவனுக்கு சுய நினைவே வருது, இவன் வந்து ஹைனா கிடையாது மேரி அப்படின்னு. அப்படியே விட்டுறான். ஒரு மாதிரி அவனுக்கே ஆகுது. எதுவுமே சொல்லாமல் அவன் பார்த்தீங்கன்னா அப்படியே உள்ளே போயிட்டுருக்கான். இவளுமே பின்னாடி வரான். அவன் பார்த்தீங்கன்னா ரூம்குள்ளே போயிட்டு பயங்கரமாக அழுதுட்டுருக்கானா. அப்போ வந்து சொல்லிட்டுருக்கா, எனக்கு என்ன நடந்துச்சு அப்படின்றது தெளிவாக தெரியல. உங்கள் ஒய்ஃபு இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணதுக்கு காரணம் வந்துட்டு அவங்க உங்களை லவ் பண்ணலன்னெலாம் கிடையாது அப்படின்னு. இதே என்ன லூசுத்தனமாக பேசிகிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். லவ் பண்ணா எதுக்கு அவங்க ஃப்ரெண்டோடைய அஃபேரில் இருந்திருப்பா. சரியான பைத்தியக்காரியாக இருப்பா போல். மறுநாள் காலையில் இவ பார்த்தீங்கன்னா குக் பண்ணிகிட்டு இருக்கா. இவன் பார்த்தீங்கன்னா அப்படியே ரெடியாகி அவள் ஃபேஸை கூட பார்க்கல, அவன் வாட்டில் அங்கேருந்து போயிட்டுருக்கான். இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, பயங்கரமாக அழுதுட்டு இருக்கா. அப்படியே ரோசியை காட்டுறாங்க. இவ பார்த்தீங்கன்னா அந்த ஹார்னுக்கு தான் கால் பண்ணி பார்க்குறா. ஆனால் ஃபோனே எடுக்க மாட்டான். அவனே கையில் மட்டும் சிக்குன நீ செத்தடா அப்படின்ற மாதிரி மெசேஜ் எல்லாம் போட்டு விட்டுட்டுருக்காளா. அந்த நேரம் பார்த்தீங்கன்னா காங் உள்ளே வந்துட்டுருக்கான். அட இன்னைக்கு என்ன காலங்காத்துலேயே வந்திருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கும்போது, ஆமாப்பா நான் போட்ட பாம்பு எந்த அளவுக்கு வெடிச்சிச்சுன்னு தெரிஞ்சுக்க வேணாமா அப்படின்ற மாதிரி கேட்குறான். அது அவனுக்கு ஆல்ரெடி எல்லா விஷயங்களும் தெரியும்ப்பா, தெரிஞ்சுதான் அவங்க பொண்டாட்டியோட இருக்கான் அப்படின்னு. எவ்வளோ பெரிய முட்டாள்ல அவன், அவனா முட்டாள், அவன் சரியான பைத்தியக்காரன் அப்படின்ற மாதிரி காங் பார்த்தீங்கன்னா சொல்லிகிட்டு இருக்கான். இதுக்கு மேலேயும் அவங்களோட லைஃப்பில் எந்த ஒரு பிரச்சனையுமே பண்ணாமல் அவங்க வேலையை மட்டும் பார்த்தா நல்லா இருக்கும்ல, எதுக்கு அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு. நீங்கள் வாங்கலேன் நம்மளோட காண்டாக்டை பற்றி பேசலாம், பெயிண்டிங்ஸ் நீங்கள் வாங்கிக்கிறீங்களா அப்படின்ற மாதிரி அப்படியே டாப்பிக்கை மாதிரி கேட்டுட்ருக்கா. சரி ஓகே இதான் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் இதே பண்ணுறேன் அப்படின்ட்டு ஒரு செக் எடுத்து கொடுக்குறான். அதில் பார்த்தீங்கன்னா $1,00,00,000 இருக்குது. இந்த காசை நீங்கள் டவுன் பேமெண்ட்டை வச்சுக்கோங்க. அண்ட் எனக்கு ஒரு 10 பெயிண்டிங்ஸ் வேணும். அது மட்டும் இல்லை, அந்த செல்ஃப் போர்ட்ரேட் இருக்குல்ல அதோட ஆர்டிஸ்ட்டையுமே நீ கண்டுபிடிக்கணும். எனக்கு அந்த விஷயம் மட்டும் தெரியணும். அது தெரிஞ்சதுக்கப்புறமா இதை விட 10 மடங்காக நான் காசு தரேன் அப்படின்ட்டு போகிறான். ரிட்டன் வந்து ஒரு வேளை நீ அந்த ஆர்டிஸ்ட்டை கண்டுபிடிச்சிட்ட அப்படின்னாலும் அதை நீ உடனடியாக என்கிட்ட சொல்லணும், இல்லைன்னா உனக்கு தான் பிரச்சனை அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போயிட்டுருக்கான். இந்த சைடு இவன் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி டவுனாக தான் இருக்கான். அவங்களோட நர்ஸ் வந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க. ஏன் சார் ஒரு மாதிரி டவுனாகவே இருக்கீங்க அப்படின்னு. அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா, நைட்டு ஒழுங்காக தூங்கலாம், நீங்கள் போங்க அப்படின்ட்டு 2 பேத்தையும் அமுச்சு விட்டுட்ருக்காங்க. அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஹார்னில் வந்துட்டுருக்கான். ஸோ எதுவுமே நடக்காத மாதிரி தான் பேசிகிட்டு இருக்கான். என்னோடய ஷெடியூல் எல்லாத்தையுமே முடிச்சுட்டு நான் சீக்கிரம் இங்கேருந்து போயிடுறேன் அப்படின்னு. இவன் பார்த்தீங்கன்னா ஒரு வார்த்தை கூட பேசலை. இதுக்கு பிறகு ரோசியை கட்டுறாங்க. இவன் பார்த்தீங்கன்னா அந்த காசெல்லாம் எடுத்துகிட்டு போய் மேரிடு தான் கொடுத்துட்ருக்கா. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு, ஒரு 10 பெயிண்டிங்ஸ் மட்டும் நீ வரைஞ்சி கொடுத்துட்ட அப்படின்னா நம்மளுக்கு இன்னும் 10 மடங்கு ஜாஸ்தியாகவே காசு கிடைக்கும். இந்த காசு வந்துட்டு டவுன் பேமெண்ட்டாக நம்மளுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு. யார் வரைஞ்சி கொடுக்க சொன்னா? அந்த காங் கேட்டானா? அவன் கேட்டான் அப்படின்னா சத்தியமாக நான் வரைஞ்சி கொடுக்க மாட்டேன் அப்படின்னு. இங்கே பாரு, நீ தான் வரைஞ்சிருக்க அப்படின்ற விஷயங்களை நான் சொல்லவே மாட்டேன், சொன்னால் புரிஞ்சுக்கோ. இங்கே பாருங்கள், அவனை பற்றி பேசுகிறதுக்காக நான் வரல, நீங்கள் இவனை பற்றி பேசுகிறதுக்காக தானே கூப்பிட்டீங்க. ஆமாம்மா, இதுவும் இவனை சார்ந்த ஒரு விஷயம்தான். நீ அவனோட இருக்கிற வர அவனுக்கு தான் பிரச்சனை. ஸோ அதனால் நீ உங்கள் அம்மாவை கூப்பிட்டுக்கிட்டு இங்கேருந்து எங்கேயாவது போயிரு. அப்புறம் உனக்கு காசு வேணும்ல, ஸோ உன் புருஷன் காசையே வச்சுக்க, நீ எஸ்கேப் ஆகிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படின்னு. இந்த மேடம் பார்த்தீங்கன்னா உங்களோட கன்சர்னுக்கு ரொம்பவே தேங்க்ஸ், நானே என் பிரச்சனையை சால்வ் பண்ணிப்பேன், நீங்கள் ஒன்றும் எனக்கு ஹெல்ப் பண்ண வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க. மனசில் பெரிய இதுன்னு நினப்பு போடல. இதுக்கப்புறம் ரோசிக்கு பார்த்தீங்கன்னா அந்த ஹான்கிட்டேருந்து ஃபோன் கால் வருது. அவள் கத்திட்டு இருக்கா, ஏன்டா பர்தீஸ் நான் என் ஃபோனை ஏன்டா எடுக்க மாட்டேன் அப்படின்னு. அதான் ஃபோன் எடுத்துட்டேன்ல, வா வா மீட் பண்ணலாம் அப்படின்னு.
அப்படியே திரும்பி எதார்த்தமா பார்க்குறான். அங்க பார்த்தீங்கன்னா, மேரி தான் வந்திருக்கா. இவனோட பில்டிங்க பார்த்தீங்கன்னா, ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கா. ஸோ, அப்போ ஹான் பார்த்தீங்கன்னா, இவள பார்த்தரான் வந்து கேட்குறான், "நீங்க தானே மேரி?" அப்படின்னு. அவ ஷாக் ஆயிர்றா. "என்ன இவன் டப்புன்னு வந்துட்டு இப்படி கேட்குறானே" அப்படின்னு. 2 பேரும் பார்த்தீங்கன்னா, ஒரு ரெஸ்டாரண்ட்ல தான் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. அப்ப சொல்லிட்டு இருக்கா, "உங்க ஃபேஸ் வந்துட்டு ஹைனாவோட ஃபேஸ் தானே? ஸோ, அத பத்தின சில விஷயங்கள நான் சொல்றேன் கேளுங்க" அப்படின்னு. ஹைனா பின்னாடி காலேஜில மொத்தம் 3 பேர் வந்து சுத்திட்டு இருந்தாங்க. ஸோ, நாங்க 3 பேரும் பயங்கரமா காம்படிஷன்லாம் வச்சோம். யார் ஃபர்ஸ்ட்டு அவங்கள கரெக்ட் பண்றாங்க அப்படி இப்படின்னு. ஆனா, ஹைனா பார்த்தீங்கன்னா 3 செடிய வந்துட்டு கையில வச்சிருந்தா. இதுலேருந்து யாரு நல்லா லென்த்தான செடிய ஃபர்ஸ்ட்டு எடுக்குறாங்களோ, அவங்கள தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன் அப்படின்னு சும்மா ஜோக்குக்காக சொன்னாளா என்னன்றது தெரில. ஆனா, லாஸ்ட்ல வந்துட்டு இவன் தான் வின் பண்ணா. 2 பேரும் வந்துட்டு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் சில விஷயங்கள்லாம் நடந்து போச்சு. இப்ப அவ உயிரோடையுமே இல்ல. ஆனா, அவன் வந்துட்டு ஹைனாவ ரொம்ப ட்ரூவா தான் லவ் பண்ணான். ஸோ, நீங்க வந்துட்டு ஹைனாவுக்கு பதிலா ஹைனாவாவே இருந்து அவன லவ் பண்ணுங்க ப்ளீஸ் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்கு. இவங்களுக்கெல்லாம் மூளை இருக்கா இல்லையான்னே தெரில. இவ வந்துட்டு என்னதான் இருந்தாலும் அடுத்தவனோட பொண்டாட்டி தானே. இவன் யார் சொல்றதுக்கு? போயிட்டு நீ அவன லவ் பண்ணு. அதுவும் ஹைனாவா இருந்து லவ் பண்ணு அப்படின்னு. இதுக்கப்புறமா மேரி பார்த்தீங்கன்னா, இவன ஒரு இடத்துக்கு கூட்டு வந்திருக்கா. அதாவது ஹைனாவும் இவனும் இந்த இடத்துல தான் மீட் பண்ணியிருந்திருப்பாங்க போல. ஸோ, அந்த ஹான் வந்து சொல்லியிருந்திருப்பான்ல, 3 செடிய வச்சு எது லாங்கான செடியோ அத பிக் பண்ண வச்சா அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் இவளும் பார்த்தீங்கன்னா எடுக்க சொல்றா. இவனும் எடுக்குறான். ஆனா, இவ பார்த்தீங்கன்னா, "இப்ப நீ ஒரு லாங்கான செடி எடுத்திருக்கில்ல, நீ வின் பண்ணிட்ட." "இல்ல, நான் தான் உன்ன வின் பண்ண வச்சேன். ஏன்னா, இந்த மத்த 2 செடியோட ஹைட்டையுமே நான் வந்துட்டு குறைச்சிட்டேன்." ஸோ, யாரா இருந்தாலுமே சரி, ஒரு செடிய வச்சு அவங்களோட லைஃப்ப வந்து டிசைட் பண்ண மாட்டாங்க. ஸோ, அவங்க உண்மையான லவ்வை இந்த மாதிரி சூஸ் பண்ண வச்சுருக்காங்க. அதை நீ புரிஞ்சுக்க அப்படின்னு. "போதும் நிறுத்து. உன்னோட ஃபேஸை பார்க்குறதே எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதில் வேற நீ இதெல்லாம் பேசிகிட்டு இருக்காத" அப்படின்ட்டு அவன் அங்கேருந்து போகிறானா. "அப்போ நில்லு. என்கிட்ட சொல்லிட்டு போ. நான் வேறு ஃபேஸை வேணா மாற்றிக்கவா? அப்போனாச்சும் நீ என்கிட்ட பேசுவியா? நான் ஒன்றும் உன்னோட ஒய்ஃப் கிடையாது. அதை புரிஞ்சுக்க" அப்படின்னு. அவன் பார்த்தீங்கன்னா எதுவுமே சொல்லலாம் அங்கேருந்து போயிட்டுருக்கா. நைட்டு பார்த்தீங்கன்னா நிறைய ஃபுட்டெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கா. அவனை என்கரேஜ் பண்ணுறதுக்காக தான் நான் இதெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருக்கேன் அப்படின்னு. ஆனால் அவன் பார்த்தீங்கன்னா பட்டுன்னு சொல்லிட்டு இருக்கான், "நீங்கள் இங்கேருந்து மூவ் ஆயிருங்க. அதுதான் உங்களுக்கும் எனக்கும் நல்லது" அப்படின்னு. இவளுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆயிடுது. அப்போ தான் ஒரு விஷயத்த யோசிச்சு பார்க்குறா. அந்த ரோசி வந்து சொல்லியிருந்திருப்பா, இவனுக்கு கொஞ்சம் இலகுன மனசு தான். ரோட்டில் வந்துட்டு தனியாக சுற்றிட்டு இருக்க பூனை, அப்புறம் அடிப்பட்ட பறவை, இது எல்லாத்தையுமே வீட்டுக்கு கொண்டு வருவான். அதே மாதிரி தான் உன்னையுமே கூப்பிட்டு வந்திருக்கான்னு நினைக்கிறேன் அப்படின்னு. ஸோ இவ வந்து கேட்டுட்ருக்கா, "என்ன இதுக்கு உன்னோட வீட்டுக்கு கூப்பிட்டு வந்த? அப்புறம் அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு எதுக்காக வந்த? எதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ண? நான் ஒன்றும் கைவிடப்பட்ட நாயோ பூனையோ கிடையாது. என் மேலே பரிதாபப்பட்ட இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுறதுக்கு. என்னோடய ஃபேஸை உன்னால் பார்க்க முடியல, உன்னோட ஒய்ஃபை வந்து டாலரேட் பண்ண முடியல. சரி, ஓகே, நான் இங்கேருந்து போகிறேன். அதானே உனக்கு வேணும்" அப்படின்ட்டு இவங்க பார்த்தீங்கன்னா ரொம்ப கோவிச்சுட்டு அங்கேருந்து போயிட்டுருக்காங்க. இவனுக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஆகுது. ஏன்னா அவள் சொல்லியிருந்திருப்பாள், "ரயில்வே ஸ்டேஷனில் நான் வேறு ஒரு டிக்கெட் வாங்கி உனக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நீ என்னை வந்து கூட்டு போகணும்" அப்படின்னு. ஸோ இவ வந்து நம்மளை லவ் பண்ணுறா, நம்ம ஏன் அவளை விடணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறானா என்னன்றது தெரில. ஸோ அப்படியே வெளியே வந்துட்டுருக்கான். பயங்கரமாக மழை வேற பெய்யுது. ஒரு கொடையை எடுத்துகிட்டு தான் வந்து அவளை தேடிட்டு இருக்கான். அப்புறம் என்ன நினச்சான்னு தெரில. காலில் போட்டிருக்க ஷூவு, அப்புறம் கொடை எல்லாத்தையுமே கழட்டி வச்சுட்டு அப்படியே தேடி வந்துட்டுருக்கான். ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா அவள் உட்காந்துட்ருக்கா. இவனும் ஒரு மாதிரி சிரிச்சுட்டே கிட்ட வந்துட்டுருக்கான். அவள் வந்து கேட்குறா, "உனக்கு என் ஃபேஸை பார்க்கும்போது தானே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா உன் ஒய்ஃபை பார்க்குற மாதிரியே இருக்கு. அவங்க பண்ண விஷயங்கள் உனக்கு ஞாபகம் வருது. அப்போனா என்னோடய ஃபேஸை நீ வந்து சேஞ்ச் பண்ணிடு. உனக்கு பிடிச்ச மாதிரி சேஞ்ச் பண்ணிடு. அப்போனா வச்சு என்ன நீ அக்செப்ட் பண்ணிப்பீல" அப்படின்ட்டு. இவன் பார்த்தீங்கன்னா டக்குன்னு அவளை ஹக் பண்ணிக்கிறான். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடியுது. என்ன ஆனாலும் சரி, எனக்கு என்னமோ இவங்க சேர்றது சுத்தமாகவே பிடிக்கலங்க. எனக்கு வந்து காங்கோட லவ் தான் பிடிச்சிருக்கு. ஏன்னா இவன் வந்துட்டு அவங்க ஒய்ஃபுக்கு எந்த ஒரு துரோகமே பண்ணலை. என்ன, அவள் வந்துட்டு நம்மளே லவ் பண்ணணும், நம்ம கூடவே இருக்கணும் அப்படின்றதுக்காக கொஞ்சம் நம்ம கைக்குள்ளேயே வச்சுக்கிறணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறான். தனியாக எங்கேயுமே விடக்கூடாது, வைக்கக்கூடாது அப்படின்னு. அது வந்துட்டு ஒரு கட்டத்துக்கு மேலே நம்மளுக்கு பேர்டனாக தான் ஃபீல் ஆகும். சரி, ஓகே, அதனால் அவனை விட்டு வெளியே வர்றது, ஃபேஸை மாற்றிக்கிறது எல்லாம் ஓகே தான். பட் 1 வீக்லேயே அடுத்தவன் மேலே எப்படி லவ்வெல்லாம் வரும்? அதுவும் யூன் வந்துட்டு அவனோட சுயநலத்துக்காக தான் அவள் ஃபேஸையே மாற்றி ஒய்ஃபாக நம்ம கூட வச்சுக்கலாம். ஏன்னா அந்த ஒய்ஃபோட லவ் நம்மளுக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி நினச்சிருந்துருப்பான். அப்படி பார்த்தா அவன் மேரியை யூஸ் பண்ணிக்கிறான். இது வந்து ட்ரூ லவ்லாம் கிடையாதுல்ல. என்ன தான் காங் வந்துட்டு கொஞ்சம் வைலண்ட்டான ஆளாகவே இருந்தாலுமே அவன் மேரி மேலே வச்சுருக்கிறது ட்ரூவான லவ்வாக தான் நான் பார்க்குறேன் இந்த யூனை விட. உங்களுக்கு யாரோட லவ் வந்து ட்ரூவாக தெரியுது அப்படின்ற விஷயங்களை சொல்லுங்கள். எனக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஃபீல் ஆகுதா, இல்லை உங்களுக்குமே இந்த மாதிரி ஃபீல் ஆகுதா அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். ஸோ இந்த ட்ராமா பிடிச்சிருந்தது அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.